பேசுற மிகப்பெரிய பொய். பெண்கள் எல்லாத்துலயும் ஆணுக்கு நிகராயிட்டாங்க. பெண் விடுதலை கிடைத்து விட்டது. பெண் எல்லாத்துக்கும் உயர்ந்து விட்டால். பெண் நாட்டுக்கு சுத்தமா ஒழிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொய். ஒரு பொண்ணு நைட்ல தனியா போக முடியல. கெடுத்து குட்டிச்சதை கருப்படி சின்னமாக்கிறாங்க. இன்னும் பெண்கள் என்ன முன்னேறிட்டாங்க. இன்னைக்கு பெண் பெரிய சூதாட்ட பொருளாயிட்டா. அவங்க லவ்வரோட எந்த கோவை எல்லாரும் மனசு இன்னைக்கு பத்திட்டு எரியுது. 2 நாள் அந்த செய்தி பார்க்கும்போது வயிறு எரியுது. என்ன நாடுது? நாங்க பெண்களுக்கு முன்னாடி பண்ணிட்டா என்ன பண்ணிட்டியா? அப்பாவது ஒரு ஆளுங்கட்சி அப்பெல்லாம் எம்ஜிஆர்னா அது பவர். எம்ஜிஆர் பவர் இருந்துச்சு. இன்னைக்கு யாருக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு வலு இல்லை. ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து பேச முடியல. அரசியல்வாதிக்கு உள்ள வச்சுறாங்க. கோவையில நிறைய பேர் அந்த பொண்ணையும் அந்த நேரத்தில் அங்கே போச்சு. ஏன் தனியா போச்சு? ஒரு பொண்ணை 3 பேரு சின்னவனமாக்கி குத்துயிரும் கொலையுரம் போட்டா இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை தூக்கி தான் செத்து போயிருக்கோம். ஆனா நிறைய பேரு 11 மணிக்கு அங்கே என்ன வேலை, ராத்திரி அங்கே என்ன வேலை? நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை தெரியாதுன்னா போயிருந்து இப்படி பண்ணி இதை கேட்பீங்களாடா? போன தப்பு தான். ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புல ஒத்துக்குங்க. அப்ப நம்ம அவர் சொல்லுவோம். இங்க ஒரு பொண்ணு வையனை தனியா போனா பாதுகாப்புன்னு சொல்லுங்க. அப்புறம் கேளுங்க ஏன் போனிட்டு. இப்போ தனியாக விட மாட்டோம். பண்ணாங்க லவர்ஸ் விட மாட்டோம். லவரை பையன் அடிச்சு போட்டு நாங்கள் 5 பேர் சேர்ந்து குடிச்சிடாக்கி விடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ இதே கேள்வி. அங்கேயும் புதற்குள்ள போனாங்க. போனா கெடுப்பீங்களா புறம்போக்குங்களா? இன்னொன்று சொல்றேன். ஒரு அமைச்சர் கூட ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசை எதிர்க்கலாம் சார், கேள்வி வைக்கலாம் சார். கலாச்சாரம் காசப்படுது அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி வைக்கலாம். ஒரு பாலம் கட்டினாங்க 500 கோடிக்கு, 1 மாசம் இடிஞ்சு விழுந்துச்சு. அப்போ நம்ம அரசை கேள்வி வைக்கலாம், எதிர்த்து கேள்வி வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணை சீரடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி வைக்கக்கூடாது. இந்த சமூகத்தை கேள்வி வைக்கணும். இந்த சமூகத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது வேறு இது வேறு.